1880களில் $200 அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் 5000 இருந்து $7000 சமம்னு சொல்றாங்க. அந்த அளவு எல்லாவுக்கு மக்கள் கிட்ட வரவேற்பு கிடைச்சது. அப்படி எல்லாவை பார்த்து ரசிச்ச மக்களால தான் கேமல் கேர்ள் அப்படிங்கிற பேரும் எல்லாவுக்கும் சூட்டப்பட்டுச்சு. பெரும்பாலும் எல்லா மிருகங்களும் 4 கால்கள்ல தான் நடக்குது. அப்போ மத்த மிருகத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு இவங்களை எதுக்காக ஒட்டக பெண்ணுன்னு கூப்பிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு காரணம் ஒவ்வொரு முறையும் சர்க்கஸ் நிகழ்ச்சிகள்ல எல்லாவை காட்சிப்படுத்தும் போதெல்லாம் அவங்களோட ஒரு ஒட்டகமும் சேர்ந்துதான் காட்சிப்படுத்தப்படும். இதனாலதான் மக்கள் ஒட்டகத்தை குறிப்பிட்டு எல்லாவ கேமல் கேர்ள்னு கூப்பிட்டதா சொல்றாங்க. இப்படி 1886ல எல்லா அமெரிக்காவில் இருக்கிற பல நகரங்களுக்கு போய் சர்க்கஸ் நிகழ்ச்சிகள் மூலமா தன்னை காட்சிப்படுத்தி பிரபலப்படுத்திக்கிட்டாங்க. அப்படி எல்லாம் எந்தெந்த நகரங்களுக்கு போறாங்களோ அந்த நகரங்களோட நியூஸ் பேப்பர்ஸ்ல எல்லா பத்தின செய்திகள் வர ஆரம்பிச்சது. இயற்கை உருவாக்குன ஒரு வித்தியாசமான விசித்திர பெண்மணி எலா அப்படின்னு ஒட்டகத்தோட ஒரு பகுதி தான் இந்த எலா அப்படின்னு செய்திகள் வெளியாச்சு. எல்லாவை பத்தி வெளியான செய்திகள்ல ஒரு நெகட்டிவான செய்தி என்ன அப்படின்னா இந்த எலாங்கிற பெண்மணிக்கு ஒரு அழகான ஒரு இன்னோசென்ட்டான ஒரு முகம் இருக்கு. அதோட சேர்த்து ஒரு விசித்திரமான ஒரு உடல் குறைபாடும் இருக்கு. அதை வச்சுதான் இந்த பொண்ணு சம்பாதிக்குது. அதை தவிர இந்த பொண்ணு கிட்ட சொல்லிக்கிற மாதிரி வேற எந்த ஒரு டேலண்டும் இல்ல. மொத்தத்துல இந்த எல்லா பொண்ணு ஒரு ஃப்ராட் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தித்தாள்ல எல்லாவை பத்தின ஒரு நெகட்டிவான செய்தி வெளியாச்சு. இப்படிப்பட்ட ஒரு செய்தி வந்ததாலயா என்னன்னு தெரியல. இந்த செய்தி வந்த அதே வருஷம், அதாவது 1886ல எல்லாம் அவங்க பார்த்துட்டு இருந்த சர்க்கஸ் வேலையை விட்டு வெளியேறினாங்க. அப்படி அந்த சர்க்கஸ் வேலையை விட்டு எல்லாம் வெளியேறும் போது எல்லாவோட புகைப்படம் பதிக்கப்பட்ட பிட்ச் கார்டு சர்க்கஸ்க்கு வர்ற கஸ்டமர்ஸ்க்கு வழங்கப்பட்டுச்சு. சர்க்கஸை பொறுத்த வரைக்கும் பிட்ச் கார்டு அப்படின்னா என்னன்னா சர்க்கஸை பத்தின சில முக்கியமான விஷயங்களை இல்லாங்க நடக்கக்கூடிய சில முக்கியமான ஈவென்ட்ஸை கஸ்டமர்ஸ்க்கு தெரிவிக்கிறதுக்கான ஒரு கார்டு தான் இந்த பிட்ச் கார்டு. அப்படி எல்லா சர்க்கஸை விட்டு வெளியேறும் போது எல்லாவோட புகைப்படம் பதிக்கப்பட்ட ஒரு பிட்ச் கார்டு கஸ்டமர்ஸ்க்கு வழங்கப்பட்டுச்சு. அந்த பிட்ச் கார்டுல எல்லா சில விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. அது என்னன்னா என்னோட முழங்கால்கள் பின்னோக்கி வளைஞ்சிருக்கிறதால என்ன எல்லாரும் கேமல் கேர்ள் அப்படின்னு கூப்பிடுறாங்க. நீங்க இந்த புகைப்படத்துல பாக்குற மாதிரி 2 கைகளையும் 2 கால்களையும் தரையில ஊனி என்னால ரொம்ப நல்லாவே நடக்க முடியும். நான் இந்த சர்க்கஸ் நிகழ்ச்சிகள்ல 4 வருஷங்களா வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அது மூலமா தான் பணமும் சம்பாதிக்கிறேன். ஆனா இப்ப இந்த வருஷம் 1886 நான் என்னோட வேலையை குவிட் பண்றேன். இங்க இருந்து வெளியில போய் ஒரு ஸ்கூல்ல சேர்ந்து படிச்சு வேற ஒரு வேலைக்காக என்ன தயார்படுத்திக்க போறேன் அப்படின்னு எல்லா ஒரு பிட்ச் கார்டு மூலமா அவங்களோட கஸ்டமர்ஸ்க்கு இந்த செய்தியை தெரிவிச்சுட்டு அவங்க சொன்னபடியே அதே வருஷத்துல சர்க்கஸ்ல இருந்து வெளியேறினாங்க.